எவ்வளோ பெருசு இருந்துச்சு கட்டி மஞ்சள் நம்ம நோண்டி எடுக்கும்போது. இப்போ அப்படியே மண்ணில் விளைஞ்சாலும் நம்மக்கிட்ட பொண்ணாக தான் வரும். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாட்டு மல்லி வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிற அளவை சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கலரை கொஞ்சம் கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சாம்பார் கமன்னு வாசடிக்குது. அவ்வளோதான், போதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து அதில் அப்படியே தைச்சிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பௌவா? நம்ம நாய் மாதிரி பௌ. இப்படி இப்படி குச்சி விடுத்து இப்படி விடுத்து. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிற நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அந்த இடத்துல. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ரிப்பீட்டுங்கிற மாதிரி தினமும் காலைல வந்தாக்கா மஞ்சளை காய வைக்கிறது, மறுபடியும் சாயந்தரம் எடுத்து வைக்கிறது. இதுவே இப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நாளில் இன்றைக்கி ஒரு நாள் காஞ்சா போதுன்னு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து வேர்க்கிழங்குங்களை வந்து காய வச்சுருக்கோம். ஓரளவுக்கு மஞ்சள்லாம் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இப்போ வேர்க்கிழங்கு காஞ்சிட்ருக்கு. இப்போ இது காஞ்சிட்டாக்கா இது ஒரு ட்ரிப்பு ஓட்டி மேலே இருக்கிற வேரெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா கொண்டுட்டு போவோம் மிஷினுக்கு. அதனால் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நம்ம மஞ்சள் அரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம நெருங்கிட்டோம். எவ்வளோ பெரிய சைஸாக இருந்த மஞ்சள் இப்போ பாருங்களேன் எவ்வளோ சின்ன சைஸாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ பெருசு இருந்துச்சு கட்டி மஞ்சள் நம்ம நோண்டி எடுக்கும்போது. இப்போ அப்படியே சுண்டி எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு அப்படியே. அதனால் இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையுமே நெருக்கி கொண்டு வந்துட்டோம். நம்ம பக்க கிளைய மஞ்சள் எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துட்டோம். ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால் டக்குன்னு காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் இது கடைசி பேட்ச் மஞ்சள் கொஞ்சம் மீதி இருக்கிற வேர்க்கிழங்குகளை மட்டும் காய வச்சுருக்குறோம். இப்போ இது இன்றைக்கி ஒரு நாள் காஞ்சிச்சுன்னா போதுங்க. அடுத்து நம்ம நாளைக்கெலாம் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்க, அந்த பெரிய மஞ்சள் லாஸ்ட் இது வந்து ஃபைனலாக இதை காய வச்சுருக்காங்க. ரொம்ப இதாகிடுச்சு பாருங்களேன், காஞ்சி போச்சு பாருங்களேன் எவ்வளோ சன்னமாகிடுச்சுன்னு. நிறைய பேர் மண்ணில் வந்து காய வச்சுருக்குறீங்களே, இதில் மண் ஒட்டாதா அப்படின்னீங்க. அப்படிலாம் இல்லை பாருங்கள், மண்ணே இல்லை பாருங்கள். நம்ம காட்டில் காய வைக்கிறோம், காட்டில் தானேங்க விளையுது. ஆனால் காய அந்த மண் எல்லாமே கொட்டி போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ இது மிஷினில் கொடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது தோலும் வந்து சேர்த்து எடுத்துருவாங்க. தோல் எடுத்துட்டு அப்படியே ஷைனிங்காக பாலிஷ் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது மிஷினில் போட்டு நம்ம அரைப்போம். அதனால் நம்மக்கிட்ட வரும்போது நல்லா சுத்தமாக பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரைக்கிறதுக்கு கொடுப்போம் நம்ம. சரிங்களா? அவ்வளோதான். மண்ணில் விளைஞ்சாலும் நம்மக்கிட்ட பொண்ணாக தான் வரும். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நாளைக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு மூட்டை கட்டிடுவோம். ஓரளவுக்கு மூட்டை கட்டி ரெடி பண்ணிட்டோம். இருக்கிற லாஸ்ட் பேட்ச் தான் இப்போ காய வச்சுருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் தான் செய்ய போகிறேன். அது என்ன அப்படின்னாக்கா சுக்குமல்லி காப்பி பொடி தான் பண்ண போகிறேன். இதில் வந்து நிறைய ஐட்டம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டீ போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே டீயை கொதிக்க வச்சு குடிச்சோமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியெல்லாம் போட்டு தினமும் கொஞ்சம் இந்த பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு வந்தோமா உடம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ சர்க்கரையவே சாப்பிட்றதே கிடையாது. டீலையோ காஃபிலையோ சர்க்கரை போட்டே குடிக்கிறது இல்லைங்களா? அதனால் வெறுமனே இந்த டீ குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த பொடி போட்டு அந்த டீ குடிச்சோமா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா, அதுக்காகவே இந்த பொடியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அந்த பொடி எப்படி நான் ரெடி பண்ணுறேன், என்னென்ன போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அங்கே போய் ரெடி பண்ணலாம். சுக்குமல்லி காஃபி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து பொடியை அரைச்சி வச்சுக்குவேன். அது என்னென்ன போட்டு நான் அரைச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சுக்குமல்லி இது வந்து மல்லி, நம்ம வரமல்லி இருக்குதுங்களா, நாட்டு மல்லி வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கங்க.
நான் எடுத்துக்கிற அளவை சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 150 கிராம் எடுத்துக்கங்க. சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், அம்மியில் தட்டி எடுத்து வச்சாச்சு. மிளகு வந்து ஒரு 10 கிராம். மிளகு வந்து தொண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சளி தொந்தரவு பிடிக்காது இல்லைங்களா, அதுக்காக தான் மிளகு. அதே மாதிரி திப்பிலியுமே சளி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு தான் திப்பிலி. இது எல்லாமே ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த சுக்கு மட்டும் 50 கிராம், கொத்தமல்லி 150 கிராம், சரிங்களா. மிளகுக்கு அப்புறம் திப்பிலி வந்து ஒரு 10 கிராமு. அதே மாதிரி அதிமதுரம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, அதனால தான் அதிமதுரத்தை 10 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சதை குப்பை. நம்ம சதையில் இருக்கிற குப்பையை எல்லாத்தையும் வெளியில் தள்ளுறது தான் இந்த சதை குப்பையோட வேலை. இது பார்க்குறதுக்கு சோம்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள், சீரகம் மாதிரியே இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு பேர் சதை குப்பை. சதையில் நம்ம உடம்புல இருக்கிற குப்பையை வெளியில் தள்ளுறதுக்கான வேலையை இந்த சதை குப்பை செய்யும். இது நம்ம செடியாகவும் போட்டு வளர்த்தலாம், சரிங்களா. இது சித்திரத்தை. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும். அந்த செடி இருக்குது, வேணால் தலையாக கூட போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இது நம்ம பொடி அரைக்கிறதுனால இந்த கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தட்டி இது கூட சேர்த்திக்கலாம். வாசத்துக்கு ஏலக்காய், அவ்வளோதாங்க. இதுவும் 10 கிராம் தான், எல்லாமே 10 கிராமு. சுக்கு மட்டும்தான் 50 கிராம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக வறுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். டீயில் வந்து போடுற மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஐட்டம் வந்து சிக்கன் 65 செய்கிறது தாங்க. அதுக்கான பொடி தான் ரெடி பண்ணிடலான்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு பொருள் அதிகமாக போட்டுருவோம். ஒரு மாவு ஒன்றா கார்ன்ஃப்ளவர் வச்சா போட்டுருவோம், இல்லாட்டினா வந்து அரிசி மாவு வச்சா போட்டுருவோம், மிளகு வந்து கம்மியாக போட்டுருவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சா ஒன்று கம்மியாக அந்த மாதிரி போட்டு கலந்து சுடுவேன் நான். சிக்கன் மட்டும் இல்லை, நம்ம காலிஃப்ளவருமே நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பொடியை போட்டு. அதனால் நான் என்ன யோசனை பண்ணேன், எல்லாருமே ஒட்டுக்கா மாவு கலந்து வச்சுக்கிற மாதிரி நாமளும் அந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அந்த பொடியை மட்டும் எடுத்து போட்டு கலந்து, அது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் லெமன் இது மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த சமயத்தில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதை கலந்து வைக்கணும். இது மாதிரி கலந்து நம்ம வினிஷாக்கும் கொடுத்து விட்டோமா அவளுமே ஈஸியாக கலந்துக்குவாள்ல அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து மதியம் சமைக்கிற வேலை இல்லைங்களா, அதனால் இதனுடைய அளவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சுக்குமல்லி காஃபிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து சிக்கன் 65க்கு என்னென்ன பொடிகள் வேணுமோ அதையும் எடுத்து ஒன்றா கலந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. என்னைக்காவது வந்து இந்த மாதிரி சமையல் வேலை நமக்கு இல்லை அப்படிங்கும் போது தான் மற்ற என்னென்ன வேலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை நம்மளால் செஞ்சுக்க முடியுது, அப்படி தானுங்க. அந்த வேலை தான் இன்றைக்கி செய்கிறேன் நான். வாங்க சிக்கன் 65க்கு என்னென்ன பொடிகளை கலக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. 1/4 கிலோ எடுத்துகிட்டு அதுக்கான அளவு தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1/4 கிலோ, அதே போல் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் 1/4 கிலோ. இந்த டப்பா தான் நான் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டப்பா நம்ம எடுத்தோமா 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும். அதே அளவு தான் இப்போ இதில் அளந்து இதில் 1/4 கிலோ வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து மிளகாய் தூள். இது வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன் நான். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் தூளும் கூட வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் வீட்டு மிளகாய் தூளும் கலந்துக்கிட்டோமா ரெண்டுமே காரத்துக்கும் நல்லாயிருக்கும், கலருக்கும் நல்லாயிருக்கும், சரிங்களா. 100 கிராம் வந்து காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து 50 கிராம், அதில் பாதி வந்து கொத்தமல்லி தூள் 50 கிராமு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 15 கிராம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஜாஸ்தி மிளகுத்தூள் போட்டோமா அப்புறமேட்டு சிக்கன் 65 இருக்காது, சிக்கன் பெப்பர் ஃப்ரையாக ஆகி போயிடும். அதுக்காக வந்து நம்ம பெப்பர் வந்து கம்மியாக தான் போடணும். அதுக்கு தான் பெப்பர் வந்து கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்து உப்பு, எப்பவும் போல் உப்பு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் கலந்து கொடுக்கறது 70 கிராம் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. அடுத்ததாக வந்து சீரகப்பொடி வந்து ஒரு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகப்பொடி கூட வந்து கரம் மசாலாவும் ஒரு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ரீல்ஸில் போட்டிருந்தாங்க சிக்கன் 65 இப்படி கலந்துக்குங்க அப்படி கலந்துக்குங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத நான் வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி நான் எடுத்து வச்சது இதுதாங்க எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டோமாக்க போதும். இந்த பொடிங்களை வந்து நம்ம
சிக்கனில் கழுவிட்டு சிக்கனில் போட்டு கலந்துட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் லெமன் இது மட்டும் போட்டு கலக்கி வச்சுட்டோமா சூப்பராக நமக்கு கடையில் சுட்ட மாதிரியே வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இதை நம்ம கலந்து ஒரு நாளைக்கு சுட்டு பார்க்கலாம். சரிங்களா? சூப்பராக கலந்தாச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கலர் கொஞ்சம் கொடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாம். கல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். கலர் எண்ணெய் விட்டு கலந்து குடிச்சு வச்சுருங்க அப்படின்னாங்க. இது நீங்கள் இது மட்டும் நம்ம போட்டு கலக்க முடியாது. இது கூட நம்ம என்னன்னாக்கா இஞ்சி பூண்டு லெமனு இது நம்ம சிக்கன் கூட கலந்துக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா பொடி ரெடி. சரிங்களா? இது டேஸ்ட்டு மட்டும் எப்படி இருக்குது நம்ம செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போ சிக்கன் வாங்குறோனோ அப்போ செஞ்சு பார்க்குறேன். நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா அந்த எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் எங்கேயும் கட்டி தட்டாமல் நல்லா கிளறி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் 2 டப்பாவில் ஃபில் பண்ணியாச்சு. நல்லா மூடி போட்டு இதுக்கு மேலே பத்திரமா எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். செய்யும் போது செஞ்சுட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன் நான். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரில் தாங்க போட்டு இந்த நம்ம அரைச்ச பொடியை போட்டு பொரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துடணும். சும்மா ஒரு கொதி விட்டு வேக விட்டு எடுத்தோமா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சிக்கன் 65 பொடியை தான் எடுத்து போட்டேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா கிளறி வச்சுட்டேங்க. நல்லா தான் இருந்துச்சு கிளறி வச்சது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டேங்க. பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. உப்புலேருந்து மற்ற எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி சாயந்தரமாக சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டுங்க யூத் படத்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அது 7 மணி ஷோக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. சரி, படத்துக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது 10 மணிக்கு மேலாயிரும். அதனால் எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டிலே வந்து தக்காளி சாம்பார் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் தக்காளி குருமா வச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இந்த குருமா. கொஞ்சம் பட்டை லவங்கம், கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி 2 தக்காளியும் அதையும் கூட சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இது 2ஐயும் போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்தபடி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அதையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துடணும். கலந்து கொடுத்துட்டு நம்ம திருகின தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் ரொம்பலாம் தேங்காய் போட தேவையில்லைங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப் அளவுக்கு தான் போட்டேன். அதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுறணும். தண்ணி விட்டோமா ஒரு நல்லா வதங்கி நல்லா ஒரு கொதித்து நல்லா வதங்கி வந்துடும். அப்படி வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வானலில் எப்பவும் போல் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சதை எடுத்து ஊற்றினோமாக்க சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். முதல் வேலையாக தக்காளி குருமா செஞ்சு வச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து அப்படியே டீ குடிச்சிடலாம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு டீ வச்சேன். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுக்குமல்லி காஃபி பொடி, அந்த பொடியை போட்டு தான் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது தான். அதில் டீ தூளை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த டீ தூளை அந்த சுக்குமல்லி காப்பி பொடி தூளை போட்டோமாக்கா போதுங்க. அப்படி கம்மன்னு வாசத்தோடு செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த டீ தான் நான் குடித்தேன். நீங்களுமே ஒரு ட்ரிப்பு இந்த பொடியை செஞ்சு வச்சு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு ட்ரிப்பு போட்டு கொடுத்து பாருங்களேன். இது என்ன போட்டு செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு நிச்சயமாக கேட்பாங்க. ஏன்னா நான் யாராவது கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களுமே செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாம்பார் கமன்னு வாசம் அடிக்குது. அவ்வளோதான், போதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிட்டோமா வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து இந்த சாரீ தாங்க கட்டிட்டு போகலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு காட்டன் சாரீ, ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ் போட்ட சாரீ. இது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண சாரீஸ்னாவே ரொம்ப பிடிக்கும்.
அதனால தான் சரி நம்மளால் இதுக்கு மேலே தைக்க முடியாது, கை வலி எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற சாரீஸாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் கிடையாது, இது மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான். பாருங்க, இது மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான். அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி அப்படியே அதோடு பதிஞ்சு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் சாரீ எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து அதில் அப்படியே தைச்சிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் இந்த சாரீ எடுத்தேன். சாரியோட முந்தி இப்படி தான் இருக்கும். இது பிளாக் கலரு, பிளாக்கில் ஒரு லைட் சாண்டில் கலர் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. சரி இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, என்னதான் மழை பெஞ்சாலும் உக்கரமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வேண்டியதுனா இந்த மாதிரி காட்டன் சாரீ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்தேன் நான். கைக்கு மட்டும்தான் அவங்க வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கழுத்துக்கு நான் வந்து இந்த திலகமாட்டம் இருக்கிற இந்த டிசைனை வந்து கழுத்துக்கு வைக்க சொன்னேன். க்ளோஸ் நெக்கு தான், க்ளோஸ் நெக்குக்கு கழுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வச்சு இது மிஷின் எம்ப்ராய்டிங் போட சொன்னேன். ரொம்ப அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் நெக் எனக்கு இப்போ அதிகமாக நார்மல் நெக்கை விட க்ளோஸ் நெக்கே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் க்ளோஸ் நெக்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நான் வேர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தண்ணி ஒரு சொம்பு முக்கிறோம். விகாஸ்லாம் ரெடி ஆகிட்டேன், இப்போ நான் தானே ரெடி ஆகாமல் இருக்கேன். அயன் பண்ணோம், படத்து தான் போகிறோம், இருட்டில் தான் சரி சரி நான் சாரி கட்டு வந்துடுறேன். சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பின்னாடி வித்தியா பவு பவு என்ன சொல்லுவாங்க, என்ன அதுன்னு நான் கேட்குறேன், என்ன அதுன்னு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு என்னடா பேர் சொல்லுவாங்க? பவுவா? நம்ம நாய் மாதிரி பவு. இதெல்லாம் இந்த பர்ஸை வச்சுட்டு போனது, ஏன் இதெல்லாம் சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து தள்ள வச்சுக்கிட்டேன். எப்படி நம்மள யார் கேட்க போறாங்க? நல்லா தான் சூப்பராக இருக்குதா சாரி? நல்லா இருக்குதா கட்டிக்கிறதுக்கு? அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெது காட்டன் சாரிங்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம நீங்கள் என்ன படத்துக்கு போகிறோம்? டான்ஸ் எடுங்க. முட்டை கலக்கி மீனிக்கு இந்த டான்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்து அது சோழல அப்படி இல்லை, இப்படி கை வச்சு இப்படி முட்டை கலக்கி குச்சி பிடிச்சி இப்படி பொம்மை ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு ஆடி தோல்பட்டியே எனக்கு வழி எடுத்துருச்சு. வினிசா ஆடி மாமா ஆடலான்னு சொல்லி கொடுத்தா கடைசி ஆடாமலே போயிட்டாங்க ஊருக்கு. எப்படிங்க? அந்த படத்துக்கு தான் போறோம். கருணாஸ் மகனுடைய படத்துக்கு போறோம். கென் கருணாஸ் அவர்களின் நடிப்பில் வந்த யூத் யூத் படம் பேரு சொல்லுங்க. படத்தோட பேர் யூத்துக்கு போயிட்டு படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் நல்லாவே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி போகலான்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த யூத்து கம்முனே இருக்க மாட்டேங்குது. வா போகலாம், வந்தானிலேருந்து ரிலீஸ் ஆனானிலேருந்து இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க, போகலாம் ராவடி. எங்களால் இந்த வயசான காலத்தில் போய் உட்கார முடியல அப்படின்னு சொன்னாலுமே இல்லை வாங்க போகலாம் ராவடி. அதுக்கு தான் சரி அவனுக்காவது போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியிருக்கிறோம். ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போட்டு விட வேண்டியது. உன்னை ஒருத்தர் மட்டும் அனுப்ப முடியும்? என்னடா சொல்ற நீ? சும்மா ஜாலியாக படம் பார்த்தோம், அதை மட்டும் இருக்கிறோம். அப்படிலாம் அனுப்ப முடியாது. தனியா ஒன்று அனுப்பிச்சுட்டு நாங்கள் இங்கே சும்மா உட்காந்துருக்க முடியுமா? ஆமா, ஸ்கூலுக்குலாம் தனியா தானே அனுப்பிச்சுடுறீங்க. கூட நான் 10 பேர் சேர்த்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். அங்க வாத்தியாருங்க டீச்சருங்களை நம்பி அனுப்புறோம். இங்க யார் நம்பி அனுப்ப முடியும்? உன் பையன் சினிமாவுக்கு வந்தானா நானா பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிமாங்க. சினிமா தேட்டர் இருக்காருங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கிறா? தனியாக எப்படா உன்னை அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போடுறதை கேட்டுட்டு உடனே வந்து வீடியோவை கட் பண்ணிட்டாங்க. நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த போய் சொல்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் போன தேட்டர் வந்து ஜங்ஷனில் தாங்க இருக்குது, இந்த உழவர் சந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் போனோம். நாங்கள் கரெக்டாக போனோம், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து படம் போட்டாங்க. போன உடனே போய் பாப்கார்னை ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. விகாஸ் தம்பியும் அயனாரும் போய் வேலை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாப்கார்ன் டப்பா, அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த தேட்டரில் வந்து ஜனகணமனை போட்டிருந்தாங்க. நான் திடீர்னு என்னடா எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஜனகணமனை பாட்டு பாடுனுச்சு. அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அந்த விதத்தில் பரவாயில்லைங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்று அது ஜனகணமனை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்தோம். உங்க பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்டா? இல்லைங்க, என் பையன்
இன்டர்வெல் விட்டது தாங்க தாமதம். சினிமா தேட்டரே வந்து படம் விட்டு போனால் எப்படி காலியாகுமோ அந்த அளவுக்கு சினிமா தேட்டரே காலி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி எல்லாருமே வெளில போயிட்டாங்க. அப்படி எங்கே தான் போவாங்கன்னே தெரியல. அப்படி காலியாக அனுச்சு தேட்டரை. கருணாஸ் பையனோட டான்ஸுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்துலேயே ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சுங்க. சரி எப்படிமா இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அழுகாச்சு வந்துருச்சு. தானே நீங்க அழுந்தீங்க கடைசி இதெல்லாம்? ஆமா, எனக்கு நல்லாவே அழுகாச்சு வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை கடைசியாக அவன் போடும்போதே டைட்டிலில் கடைசியாக போடும்போது இந்த படம் வந்து பேரண்ட்ஸுக்காக அப்படின்னு சொல்லியே போட்டிருந்தான். ஆனால் அது உண்மைதான். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிற நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அந்த இடத்துல. அதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் பிள்ளைங்க தான் எனக்கு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு அழுக வந்துச்சு. படத்தை கேட்ட இதை சொல்லிட்டு படம் சூப்பரா இருக்குது. படம் என்னன்னாக்கா அந்த அந்த வயசுல வந்து என்ன நம்ம பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா நமக்காக பேரண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்மளோட ஃபியூச்சர் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் புரியாம நல்லா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க மேல்மைக்கு வராங்க, புரிஞ்சிக்காத பிள்ளைங்க அப்படியே வீணா போயிடுறாங்க. அதுதான் இந்த படத்தோடைய அர்த்தமே. அது கரெக்டாக அந்த +2 10th அந்த +2க்குள்ள தான் அவங்களுடைய மாற்றமே வருது. அந்த மாற்றத்தில் வந்து அந்த எந்த குழந்தைங்க ஜெயிச்சு வராங்களோ அவங்க தான் வந்து மேன்மைக்கு வர முடியும். அவங்க அப்படி அதில் ஜெயிக்காமல் போயிட்டாங்கன்னாவே அவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. அதனால் இந்த படத்தை பார்த்தாவது நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான வழியில் போங்க. அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் அந்த பையனை பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒன்றை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அந்த பையன் சிரிக்கிறதும் அந்த பையன் பேசுறதும் பண்ணுறதும் பார்க்கும் போதெல்லாம் ஒன்று பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. உனக்கு இந்த படத்தை பார்த்தா என்ன தோணுச்சு? எனக்கா? எனக்கு ஜாலியாக இருந்தது தான் தோணுச்சு. எனக்கு அது பெருசா தோணல. ஏன்னா பேசிக்கலி குட் பாய் ஃப்ரம் குட் ஃபேமிலி. அதனால எனக்கு எதுவும் தோணல. நான் என்னால நம்ம நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கோம்னால அதிலே போயிட்டு விட்டுட்டேன். இப்ப அது லவ் பண்றீங்களா மட்டும்தான் அதுல சொல்லணும்னு சொல்லாதீங்க. படிக்கணும்னு சொல்றாங்க. படிக்கணுங்கிறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை பெத்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுக்காக நீங்க படிச்சு உங்களுடைய லைஃப் பாருங்கன்னு சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. அது புரிஞ்சுச்சா உனக்கு? அதனால இதுக்கு மேலேயாவது படி. அந்த பேனர்ல வர அளவுக்கு படிக்காட்டினாலும் என்ன ஏதோ என்ன நினைச்ச? ஓ ஜஸ்ட் பாஸ் ஆயிடலாம். எதுக்கு பயப்படுறீங்க? பாஸ் ஆயிடலாம். சரி ஓகே. அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ தக்காளி சாம்பார் இட்லியும் போடுறேன்னு வருத்தமாக்குது தானே? இல்லை, கலராக இட்லி சுட்டு கொடுத்துருக்குறேன்னு தக்காளி சாம்பாரும் இட்லியும். அதனால கேட்குறேன், இந்த ஒரு இட்லி எடுத்து வச்சுக்கோ. பரவாயில்ல சாப்பிட்றேன். பரவாயில்ல சாப்பிட்றேன். தோசை சாப்பிடணும். ஓ தோசை, அதனால் இட்லி வேண்டாம். சாப்பிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். சாப்பாடு விஷயத்துல கோவப்படக்கூடாது, சண்டை இது பண்ணக்கூடாது. இல்லை சரி, தக்காளி சாம்பார் நல்லா இருக்குதாடா? இருக்குமா? இல்லை, நீ கூட வருத்தப்படுறேன்னு நினச்சிட்டேன். எப்போ சினிமா பார்த்துட்டு ஹோட்டலில் தானே போய் சாப்பிடுவோம், இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டோம்ல, இந்த அம்மா விடாமல் இங்கேயே இழுத்துட்டு வந்துருச்சு வீட்டுக்கே அப்படின்னு வருத்தப்படுவியோன்னு நினச்சிட்டேன். வருத்தமும் போல ஒன்றும் போல நல்லா இருக்குது, குழம்பு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைடா, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, எந்த ஹோட்டலும் இருக்காது, தொலைவணும் ஹோட்டலில், அதுக்காக தான் வீட்டுக்கே வந்துட்டோம். ஓகே. வீட்டுக்கு வந்ததும் நல்லா பசிங்க. வந்ததும் இட்லியை ஊற்றி வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு. வந்த உடனே 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதனால தான் தம்பி வந்து தட்டில் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறத காட்டுறான். தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போனால் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போவீங்களா, இல்லை ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.